ஒரு பெண் மருத்துவர் கார்ல போறப்ப யாரும் நிறுத்தி எந்த ஒரு காவல்துறையும் எந்த ஒரு போலீஸும் வந்து செக் பண்ண மாட்டாங்க. அவங்க மீது எந்த விதமான டவுட் இருக்கு. ஒரு டாக்டர்னாலே டவுட் வராது. அவங்கள யாரும் தொட மாட்டாங்க. அது பெண் மருத்துவர்னு அதுவும் கேள்வியே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு சட்டம் ஒழுங்கு வந்து பராமரித்துக் கொண்டிருக்கின்ற மிகவும் முன்னித்து பார்த்து கொண்டிருக்கின்ற காவல்துறையாக இருக்கட்டும் அல்லது உளவுத்துறையாக இருக்கட்டும் அவர்களுக்கே வந்து இது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை தான் ஏற்படுத்தி தீவிரவாதத்திற்கு ரெக்ரூட்மெண்ட் பண்றது, ஃபண்ட் ரைசிங் பண்றது, இது மாதிரி வந்து எக்ஸ்ப்ளோசிவ்கான மெட்டீரியலை சேகரிப்பது, எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியலை உண்டாக்குவது, தாக்குதலை வந்து உண்டாக்குவதற்கான பிளான் பண்றது, தாக்குதலை தொடுப்பது, இது மாதிரி எல்லா விஷயத்தையும் செய்யறாங்க. ஏன் எல்லா விஷயத்தையும் செய்யணும்? இவங்க படிச்சவங்க. இல்லைன்னா தீவிரவாதத்துல வந்து ஒண்ணு அவங்களை வந்து தீவிரவாத அந்த செயல்களில் ஈடுபடுறது, அதாவது சூசைட் பாம்பரா மட்டும் வச்சிருப்பாங்க. ஐடி தயாரிப்பவங்க ஒருத்தவங்க தனியா இருப்பாங்க, அதுக்கு மெட்டீரியல் கொண்டவங்க தனியா இருப்பாங்க, ஃபண்ட் ரைசர் தனியா இருப்பாங்க. ஸோ எல்லா விஷயமும் இவங்க வந்து செய்யக்கூடிய நிலையில் இவங்க வந்து ஒரு எஜுகேட்டட் ஒரு டெரரிஸ்டா, ஒரு ஒயிட் காலர் டெரரிஸ்டா இப்ப வந்து உண்டாகி இருக்கிறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் ஏற்படுத்துகின்றது. ஏன்னா ஒரு பெண் டாக்டர் மருத்துவர் வந்து இதுல ஈடுபட்டிருக்காரு. அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. ஒரு பெண் மருத்துவர் கார்ல போறப்ப யாரும் நிறுத்தி எந்த ஒரு காவல்துறையும் எந்த ஒரு போலீஸும் வந்து செக் பண்ண மாட்டாங்க. அவங்க மீது எந்த விதமான டவுட் இருக்கு. ஒரு டாக்டர்னாலே டவுட் வராது. அவங்களை யாரும் தொட மாட்டாங்க. அது பெண் மருத்துவர்னு அதுவும் கேள்வியே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு சட்டம் ஒழுங்கு வந்து பராமரித்துக் கொண்டிருக்கின்ற மிகவும் முன்னித்து பார்த்து கொண்டிருக்கின்ற காவல்துறையாக இருக்கட்டும் அல்லது உளவுத்துறையாக இருக்கட்டும் அவர்களுக்கே வந்து இது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை தான் ஏற்படுத்தி